தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதிகளுக்குமான வாக்காளர்களை, அதாவது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசினாரு. இன்னுமே இந்த தேர்தல் அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே மகளிருக்கான தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே வெளியிட்டாரு. இப்போது இளைஞர்களுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. படிப்படியாக வரும் மீனவர்களுக்கான தேர்தல் அறிக்கை, அதுபோல விவசாயிகளுக்கான தேர்தல் அறிக்கை, இப்படி படிப்படியாக வரும் போல் இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையில என்ன பேசியிருக்கிறாரு? உண்மையிலே ஊழலை ஒழிச்சு கட்டுறதுக்கான நடவடிக்கைகள்ல இந்த கட்சி ஈடுபடுமா? அப்படிப்பட்ட முன்னுதாரணம் இந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இல்லைன்னா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கோ இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கிறது. நமக்கு என்ன நடந்தது, இந்த நிகழ்ச்சியில என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம். வழக்கம் போலவே இங்க இருக்கக்கூடிய தீய சக்தியும் டிவிகே தூய சக்திக்கும் எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் தான், ஜனநாயக போர் தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறத சொல்றாரு. 4 கட்சிக்கும் 40 கட்சிக்கும் போட்டி இல்லை, நமக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் போட்டி, நமக்கும் திமுக கட்சிக்கும் தான் போட்டி, வேற யாருமே களத்தில் இல்லை அப்படிங்கிறத ஓங்கி ஒலித்து சொல்றாரு. முக்கியமாக அவர் கையில் எடுத்து பேசக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊழல் இல்லாத ஆட்சி, மக்கள் வரிப்பணத்தை தொடாமல் இருக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் வேட்பாளர்கள் செய்யணும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படிங்கிறத சொல்றாரு. அதுபோல நீங்கள் ஒவ்வொருத்தருமே மக்களுடைய காப்பாளர்கள், ஒரு எல்லை பாதுகாப்பு வீரனை போல, எல்லை காப்பாளன் போல நீங்க மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் உறுதிப்படுத்துறார். சரி, இவ்வளவு நாளும் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், அது மாதிரி மாநாடுகள்லாம் நடைபெற்றது. இதுல கோடிக்கணக்கான ரூபாய் செலவாயிருக்கிறது. இந்த ரூபாய் எல்லாம் யாரு செலவழித்து கொண்டிருக்கிறார்? இதற்கெல்லாம் நேர்மையான அளவில் கணக்கு காட்டப்படுகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. ஊடகங்களில் இந்த பணம் எல்லாம் யார் செலவு பண்ணுறாங்க, என்ன நோக்கத்துக்காக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தது. ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய வழியாக வெளிநாடுகளிலிருந்து பணம் வாங்குவதாக சொல்லப்பட்டது. சரி, அது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான ரூபாயை ஆதவ் அர்ஜுனா இங்கே செலவு பண்ணுறாரு. அவருக்கு சில நோக்கங்கள் இருக்கிறது, அந்த நோக்கத்திற்காகத்தான் இதை செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, ஆதவ் அர்ஜுனா எப்படிப்பட்ட ஆளு? ஆதவ் அர்ஜுனா செய்யக்கூடிய தொழில்கள் என்ன? தமிழ்நாடு தவிர இந்தியா முழுவதும் லாட்டரி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர். அவருக்கு பேர்லேயே இடி ரைடு இருக்கிறது, அது மாதிரி சிபிஐ விசாரணை, நிறைய வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இவர் ஊழலை பற்றி, ஊழலை ஒழிக்க போறாரு அப்படிங்கிறது பேச முடியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான். திரு செங்கோட்டையன் அவர்களாக இருந்தாலும் சரி, கடந்த காலம் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர், வழக்கு போடப்பட்டது. அப்போ இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய நிலைமை, ஒரு எம்எல்ஏயாக இருந்து இன்னைக்கு அவர் சொத்து பத்தோட இருக்கக்கூடியது, கோடிக்கணக்கான சொத்துக்கள் வச்சிருக்கிறதெல்லாம் இயல்பாக இவர் சம்பாதிச்சதா? எம்எல்ஏக்கு இருக்கக்கூடிய அந்த வருவாய் மூலமாக, சம்பளம் மூலமாக சம்பாதித்தது மட்டும்தானா இந்த தொகை? இன்னொரு புஷி ஆனந்த் அவர்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்சியில் கூட்டங்கள் நடத்தும் போதே அந்த கூட்டத்திற்கு வரக்கூடியவங்கள்ட்ட இந்த QR கோடு மூலமாகவே 2000 ரூபா 3000 ரூபா வசூலித்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோல் பல்வேறு ரீதியாக நுட்பமான வசூல் வேட்டைகள் இந்த கட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது எம்எல்ஏ சீட்டுக்கு கூட 3 கோடி ரூபாய் புஷி ஆனந்த் அவர்கள் வாங்குறதாக கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரமுகர்கள் ரொம்ப வேதனையோடு சொன்ன காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கட்சிகள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப சிம்பிளாக அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்து நடத்துகிறாங்க இல்லையா? நீங்கள் இப்போ வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினது தாஜ் கோரமண்டல் அப்படிங்கிற நட்சத்திர விடுதியில் நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க. இதற்கான வாடகைகள்லாம் எவ்வளோ செலவாகும்? உங்களுடைய அலுவலகம் இருக்கிறதே, அந்த அலுவலகத்திலேயே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கலாமே. அப்போ எதற்காக இப்படி நடத்துகிறீங்க? இதுக்கு ஆகக்கூடிய செலவுகளை யார் பார்ப்பாங்க? இந்த செலவுகளை பண்ணக்கூடியவர்களுக்கு நாளைக்கு என்ன நோக்கம் இருக்கும்? ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்ணுறோம்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த காசை எடுக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்குமே. அந்த கேள்விகள்லாம் இருக்கிறது. இந்த நட்சத்திர விடுதிக்கான வாடகை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அரசியல் நிகழ்ச்சிக்கான வாடகை குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய்.
அப்போ இந்த செலவுகள்லாம் இருக்கிறது. ஒரு சிம்பிளாக பண்ணி முடிக்க வேண்டிய வேலையை இந்த அளவுக்கு விஜய் செய்கிறாருன்னு சொன்னால், இந்த பணம் எல்லாம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இயக்கத்தில் ஏற்கனவே இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்களே கூட உங்களுடைய படத்தினுடைய டிக்கெட்டை வந்து 50 ரூபா டிக்கெட்டை 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் விற்று பழக்கப்பட்ட நபர்கள். அதுக்கு எந்த கடிவாளமோ இல்லைன்னு சொன்னால் அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளையோ விதிக்கலை. இப்படி தான் உங்களுடைய பாரம்பரியம் இருக்கிறது, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கிறது, உங்களுடைய வரலாறு முழுக்க முழுக்க அப்படி தான் இருக்கிறது. இந்த நிலையில் நான் வந்து தமிழ்நாட்டுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியல. அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், மக்களுக்காகத்தான் வந்தேன், மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி வந்து அகற்றப்படணும், மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கிறார். இன்னைக்கும் அதை வந்து பேசியிருக்கிறார். உங்களை நம்பி எல்லாவற்றையும் விட்டு நான் எப்படி வந்தேனோ அப்படித்தான் உங்களை நம்பி நம்ம வேட்பாளர்களையும் ஒப்படைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளையும் நம்முடைய வேட்பாளர்கள் தான் எம்எல்ஏ ஆகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு வரலாற்று செய்தியாக, வரலாற்று சம்பவமாக பதியப்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறாரு. பார்ப்போம் எப்படி இந்த வரலாற்று சம்பவமாக ஆகிறது. இல்லைன்னு சொன்னால் இந்த தேர்தலில் வந்து இந்த கட்சி காணாமல் போகிறதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம், கேள்விகள்லாம் நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கட்சியினுடைய அடிப்படை விஷயமே மக்கள் பணி, மக்களுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு அவர்களுக்காக வேலை செஞ்சு அப்படி அடிப்படையாக வரணும். இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, இங்கே இன்னைக்கு வேட்பாளராக அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்களும் சரி, அப்படி வந்தால்தான் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும், மக்களுக்காக நம்ம வேலை செய்யணும். இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க? கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய சம்பளம் எம்எல்ஏ ஆயிட்டான்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள ரூபாயை வந்து அவர்கள் எடுக்க முடியாது. அந்த ரூபாயை வந்து கட்சிக்கு தான் ஒப்படைக்கணும். அவர்களுக்குன்னு தனியாக ஒரு சம்பளம் இருக்கும், அதுதான் அவர்கள் வந்து வாங்கி கொள்ளணும். தனியாக லஞ்சம் வாங்குறதோ எடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரும்பாலும் இருக்காது. இந்தியாவிலே இன்னைக்கு சுத்தமாக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். சரி, நீங்கள் வந்து மக்களுக்காக வேலை செய்கிறீங்க, அதற்கான ஒரு வருவாய் வேணும், அதெல்லாம் வேற. ஆனால் என்ன நோக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த நபர்கள்லாம் இந்த கட்சியில் இப்படி வந்து சேர்ந்துருக்காங்க? ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உட்பட பல்வேறு நபர்களும் இதில் வந்து சேர்ந்துருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதில்ல. இவருடைய வரலாறு எல்லாம் என்ன, இவருடைய வருமானம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் எங்கேருந்து வருது, எங்கேருந்து போகுது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழும்பியிருக்கிறது. அதில் விஜய் அவர்கள் அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம், மக்களே உங்களை நம்பி அரசியலுக்கு உங்களுக்காக நீதி கேட்க வந்த உங்கள் விஜய்க்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிராக, உங்களை நம்பி நான் வந்திருக்கேன், உங்களுக்கு நீதி கேட்க வந்தேன், ஆனால் உங்களுக்கு நீதி கேட்க வந்த எனக்கே அநீதி வந்து இழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி என்ன அநீதி இழைக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கரூரில் 41 நபர்கள் இறந்து போனாங்க. விஜயினுடைய கண்ணு முன்னாலேயே இந்த இறப்புகள் வந்து நடந்தது. அந்த இறப்புகள் நடந்த பிறகு இந்த நபர்களை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பார்க்கல, சந்திக்கலை, அதற்கான ஒரு வருத்தத்தை கூட இன்னைக்கு வரைக்கும் தெரிவிக்கலை. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே பொய்களை புழுகி கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய, அதை இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத விஜயை ஒரு தலைவராக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த 41 நபர்களும் இறந்து போனதற்கான காரணம் என்ன? உங்களை வந்து சிபிஐயில் பிடிச்சு நெருக்கி கேட்டுட்டு இருக்கிறான். இதற்கெல்லாம் விடை உங்களுக்கு தெரியும். ஆனாலும் மேலோட்டமாக பொய் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மனநிலை எந்த அளவிற்கு வருங்காலத்தில் மிக மிக மோசமாக, ஒருவேளை வந்து ஆட்சி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் 2026 விஜய் அவர்கள் தான் முதல்வர்னு சொல்லி உங்களுடைய தொண்டர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி வந்தாச்சுன்னு சொன்னால் தமிழ்நாடுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாகவும் ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. சரி, இதில் வந்து ஏற்கனவே அவர் வந்து மகளிருக்கான ஒரு
வாக்குறுதிகள், நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தாரு. தேர்தல் அறிக்கை மாதிரியே இருந்தது. இனி முழுமையான தேர்தல் அறிக்கை வரும்போது தான் தெரியும் இதிலிருந்து வித்தியாசமாக பிரம்மாண்டமாக அந்த வாக்குறுதிகள்லாம் இருக்க போகிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை வந்து உருவாக்கணும். அதற்கு சில திட்டங்களை வந்து சொல்கிறாரு. உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம், செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அதற்கு ஏற்றாற் போல விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் இதற்கு முன்னால் இருக்கிறதா? அவர்களுடைய திரைப்படங்களும் சரி, அதற்கு பிறகான அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, இந்த போதைக்கு எதிரானதாக இல்லைன்னு சொன்னால் அதுக்கு எதிராக ஏதாவது விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பதிலாக வந்து இருக்கிறது. இன்னொன்று, இந்த போதைப் பொருள் எது இங்கேயே உற்பத்தி ஆகக்கூடியதல்ல. இந்த போதைப் பொருளை உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டு வரது பெரும் முதலாளிகள். இந்தியாவினுடைய அரசியலுக்கும் இதற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இதில் சம்பந்தம் உண்டு, அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதை எதிர்த்து வலுவாக நீங்கள் போராடும்போது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தும் நீங்கள் வலுவாக போராட வேண்டும். என்னன்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாமே வந்து அம்பானிகளுடைய அதானிகளுடைய கரங்களில் இருக்கிறது. வெளிநாடுகள்லேருந்து வர்றது அப்படித்தான் வருது. அவங்களுடைய கண்ட்ரோல். அவங்க நினச்சாச்சுன்னு சொன்னால் இந்த போதைப் பொருட்கள்லாம் இங்கே கொண்டு வந்து இறக்குவாங்க. அப்படித்தான் தமிழ்நாட்டிலையும் போதைப் பொருள் பெரிய அளவில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இங்கே ஒரு சமூக சிக்கலையும் ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து மிக மோசமான சூழல்களையும் அது உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. சரி, கல்வி உத்தரவாத திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சொல்றாரு. இது வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு இளைஞனும் நிதி பற்றாக்குறையால் கல்வி பெற முடியாமல் போகவே கூடாது. எனவே இளைஞர்களின் கல்வியை உறுதி செய்ய 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை கல்வி பயில ரூபாய் 20 லட்சம் வரை பிணையில்லா கடன், யாருமே வந்து பிணை கொடுக்க வேண்டாம், கேரண்டி கொடுக்க வேண்டாம். அப்படி வந்து நம்ம வந்து நிதி உதவி செய்வோம். நம்முடைய அரசாங்கம் வந்து நம்முடைய ஆட்சி அமையும் போது அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது ஏற்கனவே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியது. ஏற்கனவே இருந்த காங்கிரஸினுடைய ஆட்சியில் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததனுடைய அடிப்படையில் இன்னைக்கும் அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசுமே அதனுடைய அழுத்தத்தை கொடுத்து இது வந்து நடந்துட்டுருக்கு. கல்வி பயிலக்கூடியவங்க அவர்களுடைய கல்லூரிகள் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து இந்த கடன்கள் வழங்கக்கூடிய விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது. அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் முன்னெடுப்பீங்கன்னு சொன்னால் அது மகிழ்ச்சியான விஷயம். அடுத்தது, இளைஞர்களுடைய பங்களிப்பில் நம்முடைய நல்லாட்சி அமையும். ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்வர் மக்கள் சேவை நண்பர் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம். நம்ம தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக இளைஞர்களுக்கு அவர்களின் வசிப்பிடத்திலேயே 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மக்களுக்கு 100% அரசு சேவைகளை அவர்களின் வீட்டு வாசலிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்படும். கிட்டத்தட்ட இது சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேவை மையம் போல் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அங்கே போய் நீங்கள் வந்து சொல்லிட்டா போதும். இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை தெரியும். அவர் கண்காணிப்பார். அதன் மூலமாக அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் எவற்றை வந்து செய்யணும், எப்படி இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், இல்லைன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா, அரசாங்கம் வந்து இதை செய்யாமல் இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. உலக அளவில் வந்து வேலை வாய்ப்புகள்லாம் மிக பெரிய குதிரை கொம்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே வந்து வேலை வாய்ப்புகள் அறவே இல்லாமல் இருக்குது. தமிழகம், கேரளா மாதிரியான சில மாநிலங்கள் மட்டும்தான் இதில் வந்து ஓரளவுக்கு தப்பி நிற்கிறது. நம்முடைய மாணவர்கள் நிறைய கல்வி பயின்று வெளிநாடுகளுக்கு போயிட்டுருக்கிறாங்க. இங்கே வந்து கிடைக்கக்கூடிய தனியார் வேலைகள்லையும் குறைந்தபட்ச அரசு வேலைகள்லையும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால தான் பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லாமல் இங்கே வந்து போய்கொண்டிருக்கிறது. அப்போது விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த திட்டம் எப்படி வந்து சாத்தியமாகும், அதற்கான யோசனைகள் என்னவாக இருக்கிறது, அடிப்படை கட்டமைப்புகளை வந்து இதற்காக எப்படி மாற்றி அமைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நமக்கு என்ன தோணுதுன்னா, இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரைப்படத்தில் வந்து ஒரு நாள்லேயே வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது,
இப்போ அண்ணாமலை திரைப்படத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பால் விற்றே வந்து பெரிய பணக்காரன் ஆயிடுவார். அந்த டெய்ரியை வச்சே அவர் வந்து விதவிதமான கம்பெனிகளை வந்து ஒரு பாட்டிலே வந்து பெரிய பணக்காரனாகி கோடீஸ்வரனாகி யார் வந்து நண்பனாக இருந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சாரோ அவரை எதிர்க்கக்கூடிய அளவில் அண்ணாமலை வந்து பிரம்மாண்டமான ஒரு நபராக உருவாகி வருவார். பல திரைப்படங்களையும் இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிளாஸ்டை தான் இங்கேயும் வந்து விஜய் அவர்கள் போட்டு விட்டு போகிறாரோ அப்படிங்கிறது தோணுது. என்னன்னு சொன்னால் எல்லாமே வந்து உங்களுக்கு காகிதத்தில் எழுதுறது ரொம்ப சுலபமான விஷயம். நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படிங்கிறது. அதற்கான அடிப்படை விஷயங்கள் என்ன, தமிழ்நாட்டினுடைய வருவாய் என்ன, தமிழ்நாட்டில் வருடத்திற்கு எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாகிறது, அந்த வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை, தனியார் நிறுவனங்கள் எத்தனை, அரசாங்கத்தில் எவ்வளவு வேலை உருவாகிறது, இப்படி எல்லாம் ரொம்ப திட்டமிட்டு ஒரு கூர்மையாக வேலை செஞ்சு அதற்கான கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பு வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏற்கனவே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் அந்த படிக்கக்கூடிய காலத்திலே அவர்கள் வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய அளவில், இல்லைன்னா கல்வியை முடித்த பிறகு பயிற்சி எடுக்கக்கூடிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வாய்ப்புகளை உருவாக்குறது நல்ல விஷயம். ஆனால் இது இப்போது நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அதற்கான சட்டங்கள் வந்து இருக்குது, இந்திய அளவுலையும் இருக்குது, தமிழ்நாடு அளவுலையும் தொழிலாளர் சட்டங்கள் இருக்கிறது. எத்தனை சதவீதம் நபர்களை வந்து நீங்கள் உள்ளால் கொண்டு வரணும், படித்து முடித்தவங்களை அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சட்டத்தில் இருக்கிறது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய சட்டங்களில் நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும். அதற்கு மத்திய அரசாங்கம் உதவி புரியணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய நிறுவனங்களை நாங்கள் கொண்டு வருவோம், கொண்டு வந்து அவர்களுக்கு ஜிஎஸ்டி வந்து லேருந்து விலக்கு கொடுப்போம். அது மாதிரி தமிழக அரசு வாங்கக்கூடிய நிறைய கட்டணங்களை வந்து அவர்களுக்கு குறைப்போம், மானியம் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார். ஏற்கனவே இங்கே ஜிஎஸ்டி ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் கொண்டு போயிட்டுருக்கு. அப்போ இந்த நிலையில் இங்கே கிடைக்கக்கூடிய சில வரிகளையும் வந்து தவிர்க்கக்கூடிய அளவில், இல்லைன்னா வாங்காமல் இருந்தால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் என்னவாகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லாம் இருக்கிறது. நம்முடைய விஜய் 2026 மன்னராக வரப்போகக்கூடியவர் வந்து எந்த அளவிற்கு இதை வந்து கையாள போகிறார், எந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டமாக யோசிக்க போகிறார். என்னன்னு சொன்னால் புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கிறாரு, அவர்களுக்கு ஏற்கனவே வந்து அனுபவம் இருக்கிறது. இந்த QR கோடு மூலமாக வந்து பணம் எல்லாம் வசூல் பண்ணது, அது மாதிரி வந்து இந்த இன்னும் பல விஷயங்கள், குறிப்பாக வந்து 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு 2 கோடி ரூபாவை தான் வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபாயை வந்து கட்சிக்கு கொடுக்கறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. நுட்பமான வேலைகளை வந்து அவர் கட்சியில் இருந்து பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆதவ அர்ஜுன்னா நமக்கு சொல்லவே வேண்டாம். லாட்ரியில் எப்படி சம்பாதிக்கிறது, எந்தெந்த வகையில் இது பண்ணுறது, லாட்ரி மூலமாக கருப்பு பணத்தை வெள்ளை பணமாகக்கூடிய வழி எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போது இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இதாக இருக்குது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. வரக்கூடிய நாட்களில் அதற்கு விடை தெரியும். காப்பாளர்களாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் உண்மையான வேட்பாளர்களாக இருப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. 2 தொகுதிகளில் வந்து விஜய் அவர்கள் நிற்கிறாரு. பெரம்பூர், அது மாதிரி திருச்சி கிழக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 தொகுதிகளிலையும் இந்த 2 தொகுதிகளிலையும் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, களத்தில் வேலைகள் எந்த மாதிரியாக போகும், இவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி, பாமகவாக இருந்தாலும் சரி, விஜயை எளிதில் வெற்றி பெற விடக்கூடிய அளவில் இவர்களுடைய வேலைகள் இருக்குமா, எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்ப்போம். கட்சியில் எத்தனை பேர் தேர்வாங்க, எத்தனை பேர் வெற்றி பெறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விஜய் அவர்கள் சொல்வது மாதிரி 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழல்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறதா? தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.